விஷயம் சீரியஸா இல்ல. தம்பனைகளுக்கு நான் புதுசா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்ன பசங்களா? ஏன்னா, எல்லாத்துலயும் என்னையும் மீறி நான் ரொம்ப உருன்னு இருக்க மாரி காமிக்குது. பட் தோ ஐ அம் நாட் சம்ஒன் லைக் தட். எனிவே, சார் நல்லா படிக்கணும் சார். என்ன பிரச்சனை அப்டின்னா, படிக்கணும்னு உட்கார்ந்தாலே மைண்ட் எனக்கு டீவியேட் ஆயிடுது. என்னால கன்டினியூஸா உட்கார்ந்து லாங் ஹவர்ஸ் படிக்க முடியல. நல்ல மார்க் எடுக்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்தாலும், அத என்னால இன்னைய வரைக்கும் செயல்படுத்தி காமிக்க முடியல. அப்படி தவிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டா நீ? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்னா, இந்த வீடியோ உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு 5 ஹேபிட் சொல்றேன். இந்த 5 ஹேபிட்ட அடுத்து ஒரு 300 டேஸ் நீ ஃபாலோ பண்ணு. அது உன் வாழ்க்கைய எந்த அளவுக்கு மாத்துது அப்படின்றத நீ பாப்ப. உனக்கு ஒரு லைஃப்‌க்கான சீக்ரெட் சொல்லட்டா? உன்னால ஓகே 10 நாள் ஒபீடியன்ட்டா, கான்ஃபிடென்ட்டா, ஸ்ட்ராங் மைண்டடா ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா, அடுத்த 100 நாளைக்கு உன்னோட பெனிஃபிட்ஸ அதால அனுபவிக்க முடியும். அப்போ உன்னால ஒரு 100 டேஸ் அதே மாதிரி எஃபிஷியன்ட்டா செயல்பட முடியும் அப்படின்னா, அது அடுத்து வரப்போற 1000 நாட்கள் உன் வாழ்க்கைய நல்லா வாழ வைக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லா நீ சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் ஒழுங்கா செஞ்ச அப்படின்னா, அது உன் லைஃப்‌க்கே பயங்கர பயனுள்ளதா இருக்கும். லைஃப்‌க்கான சீக்ரெட்டே ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். ஆனா, அத கன்சிஸ்டன்ட்டா எப்படி செய்யறது? அதுல தான் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஹேபிட் நம்பர் 1 எவ்ரி சிங்கிள் டே ஓகே. எவ்ரி சிங்கிள் டே என்னனாலும் 2 ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ் படிப்புக்காகன்னு ஒதுக்கிடு. ஜஸ்ட் ஒதுக்கி வச்சிரு. அந்த 2 ஹவர்ஸ் நம்ம லைஃப்ல அத தவிர வேற எதையுமே செய்யக்கூடாது. படிக்காம கூட இரு. ஆனா வேற எதையும் செய்யாத. புரியல யாழினி சார். 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக மட்டும் டெடிகேட் பண்ணுன்னேன். அந்த 2 மணி நேரத்துல மேபி அன்னைக்கு நீ ஒரு 1/2 அன் ஹவர் தான் படிச்சிருப்பியாட்டிருக்கும். 5 நிமிஷம் தான் படிச்சிருப்பியாட்டிருக்கும். அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆனா 2 ஹவர்ஸ் ஆஃப் டைம் படிப்புக்காக மட்டுமே எவ்ரி சிங்கிள் டே நீ ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 5 நிமிஷம் தான் படிச்சேன்னா, இன்னொரு நாள் 1/2 மணி நேரம் படிப்பேன். இன்னொரு நாள் 2 மணி நேரம் படிச்சிருவேன். ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த படிக்கிறதுக்காக இருக்கிற 2 ஹவர்ஸ்ல வேற எதுவுமே செய்யக்கூடாது. ஃபோன் பார்க்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அப்பா, அம்மா கூட அ யூ நோ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே இல்ல. படிக்கிறதுக்காக நீ ஒரு டைம் வச்சிருக்கியா? ரூம்ல போய் கதவ சாத்தின்னு சும்மா கூட உட்காந்துரு அந்த 2 மணி நேரம். ஒண்ணு படிக்கணும், இல்லன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. புரியுதா? இப்படி உன்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சா, இத உன்னால கன்சிஸ்டன்ட் ஆக்க முடிச்சா, அப்ப எவென்ச்சுவலா நீ அந்த டைம்ல படிக்க ஆரம்பிச்சுருவ. ஏன்னா, நம்ம கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தோம், எதுவுமே செய்யாமன்னு வச்சுக்கோயேன், ஏன் படிக்கணும்ன்றத நம்ம பிரெயின் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். வாழ்க்கைய பத்தி உன்ன பயமுறுத்திட்டே இருக்கும். அந்த பயமே உன்ன எப்படியாவது படிக்க வச்சுரும். ஸோ த ட்ரிக் இஸ் படிக்கணும், படிக்கணும், படிக்கணும்னு உட்காராத. எதுவுமே செய்யக்கூடாதுன்னு உட்காரு. புரியுதா? எதுவுமே செய்யக்கூடாதுன்னு உட்காரு. படிக்கணுன்ற எண்ணம் தானா வரும். இதுதான் டிப். ஹேபிட். 2வது படிக்கிறது உனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் தரும் செல்லம். ஆனா, எழுதி பார்க்கிறது தான் உனக்கு மார்க் வாங்கி தரும். நம்ம சூப்பரா படிச்சுட்டோன்ற கான்ஃபிடன்ஸ் படிக்கும்போதே வந்துரும் தான். இத எக்ஸாம்ல எழுதிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு படிக்கும்போதே வந்துரும் தான். ஆனா, எக்ஸாம்ல போய் நீ எழுதும்போது தான் உண்மையான ட்ரிக் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, நம்ம எழுதி பார்க்கும்போது ஏதாவது 1, 2 மறந்து போகும். அப்போ நம்ப முன்ன பின்ன பிராக்டிஸ் பண்ணா தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்னு தெரியும். அத திருத்திக்க முடியும். ஆனா, நம்ம அந்த தப்ப எங்க கொண்டு போய் பண்றோம்? எக்ஸாம்ல தான் பிராக்டிஸே பண்றோம். படிச்சுட்டேன் யாழினி சார். எழுதி பார்க்குற பிராக்டிஸ் வந்து நான் எக்ஸாம்ல பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஜோன்ல தான் நீ போற. அப்ப என்ன ஆகுது? அங்க போய் வாட்டி எழுதும்போது மறக்கத்தான் செய்யும். அப்ப மறந்தது சார் ஃபர்ஸ்ட் மிட்டம் விட்டா குவார்டர்லியில பார்த்துக்க போறோம். குவார்டர்லி விட்டா செகண்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் விட்டா ஹாஃப் இயர்லி, இல்லன்னா ரிவிஷன், இல்லன்னா பப்ளிக். பப்ளிக்கும் போனா போது. ஐய்யய்யோ! பப்ளிக் போனா போதுன்னு விட முடியாதுல்ல. ஆ அப்ப முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். சரியா? எந்த அளவுக்கு அதிகமா எழுதி பார்க்கிறியோ, அந்த அளவுக்கு உன்னால மார்க் எடுக்க முடியும். திரும்பவும் சொல்றேன். படிக்கிறது உனக்கு கான்ஃபிடன்ஸ தான் தரும். சரியா? மார்க்க தராது. அப்ப நீ ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோ. ஒரு நாள்னா, அந்த நாள்ல நான் கண்டிப்பா ஒரு லாங் ஆன்ஸராவது எழுதி பார்த்திருக்கணும். இல்ல ஒரு 5 ஷார்ட் ஆன்ஸராவது எழுதி பார்த்திருக்கணும். இதெல்லாம் என்ன டைம்க்குள்ள எழுதி பார்க்கிறேன்றது ரொம்ப முக்கியம். இங்க நெறைய பேர் படிச்சிடுறாப்ல. எழுதி கூட பார்க்குறாப்ல. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, "சார் எக்ஸாம்ல எழுத டைமே பத்தல சார்" அப்படின்னுவான். "எனக்கு ஆன்ஸர் தெரியும் சார். எழுதுறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு சார்" அப்படின்னுவான். ஆமா, நீ 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் எழுதுற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 3 மணி நேரத்துக்குள்ள எழுதுற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எழுத எழுத தானே ஸ்பீடு வரும், பிராக்டிஸ் வரும். நம்ப என்னைக்காவது தான் எழுதுவோம். அதுவும் எக்ஸாம்ல தான் எழுதுவோம். அங்க எப்படி செல்லம் டைம் பத்தும். அப்ப நீ அங்க ஸ்லோவா தான் இருப்ப. யூ ஹேவ் டு பிராக்டிஸ். அப்போ டைம் யுவர் செல்ஃப். நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் வச்சு
ஓகே, ஒரு ஸ்டாப் கிளாக் வச்சு, இல்லை உன் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வாட்ச், எல்லாத்துக்கும் ஃபோனில் இப்போ தான் கொடுத்துட்றானே ஸ்டாப் வாட்சை வச்சுட்டு என்ன டைமுக்குள்ளே எழுதுற, இதை விட ஸ்பீடாக எழுத முடியுமா, அதையும் நீ ட்ரெயின் பண்ணு. புரியுதா? மூணாவது ஹேபிட் என்ன தெரியுமா? நீ ரிவைஸ் பண்ற, ஏற்கனவே படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கற அப்படின்னா, அப்ப அதை ஒரு சில ப்ராப்பர் டெக்னிக்ஸ் வச்சு ஞாபகப்படுத்திப்பார். விஷயம் நீ என்ன படிச்சாலும் மறக்கிறதுக்குள்ள ரிவைஸ் பண்ணும். அதான் ட்ரிக்கே. மறந்ததுக்கு அப்புறம் போய் வந்து அது பேர் ரிவிஷன் இல்லை. மறந்ததுக்கு அப்புறம் படிச்சா முதல்ல இருந்து படிக்கிறது. புரியுதா? மறந்ததுக்கு அப்புறம் படிச்சா அது முதல்ல இருந்து படிக்கிறது. அது பேர் ரிவிஷன் இல்லை. மறக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? அதை ரிவைஸ் பண்ணணும். அப்ப நீ ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிக்கிற 3 நாள்ல மறந்துடும் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப அந்த 3 நாளைக்குள்ள சும்மா அந்த பேப்பரையாவது திருப்பி ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கணும். அப்படி பார்த்தா தானே அது ஞாபகம் வரும். அப்போ அதுக்கு தான் நீ என்னுடைய 3-3-3 டெக்னிக்கை வந்து பயன்படுத்தணும். அது என்னையா சார் 3-3-3 டெக்னிக்? நீ ஒரு விஷயத்தை படிக்கிறன்னா படிச்சுட்டு 30 மினிட்ஸ் வளருது வாய் 30 மினிட்ஸுக்கு அப்புறமா எழுதிப்பார். சரியா? 30 மினிட்ஸ் கேப் விட்டு அப்புறமா எழுது. ஏன்னா அப்பதான் the chances of you making mistakes are more. ஏன்னா அந்த 30 மினிட்ஸ் கழிச்சு எழுதும் போது நீ என்னெல்லாம் தப்பு பண்றியோ அதே தப்பு எக்ஸாம்ல பண்ணுவேன்னு அர்த்தம். அப்ப அதை முன்னாடியே திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். 30 மினிட்ஸ் கழிச்சு எழுது. அப்புறமா மறுபடியும் வந்து நம்ம என்ன செய்யணும்? 3 hours கழிச்சு அந்த கொஸ்டின் அப்படியே ஆன்சரை மைண்டுக்குள்ளே யோசிச்சு பார்க்கணும். எழுதலாம் வேண்டாம். 3 hours கழிச்சு நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சோம்ல, அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும், அதில் ஒரு ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா என்ன அப்படி மைண்டுக்குள்ளே யோசிக்கணும். ஞாபகம் வருது வரல அதை பற்றி, ஆனால் யோசிச்சுட்டே இரு. 3 மணி நேரம் கழிச்சு யோசி. அதுக்கப்புறம் 3 days கழிச்சு திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடு. 30 மினிட்ஸ் கழிச்சு எழுதி பார்க்கணும். 3 hours கழிச்சு அதே ஆன்சரை மைண்டுக்குள்ளே யோசி பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே நீ வந்து என்ன செய்யணும்? இதை முழுக்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். இதை மாதிரி இதை ஒரு ரிப்பீட்டாக பண்ணிட்டே வா. அப்போ டே 1 நீ என்ன செய்ய போற, டே 2 என்ன செய்ய போற, டே 7 என்ன செய்ய போற, நம்ம முன்னாடியே இதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு படிக்க போறேன், அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு திரும்ப ரிவைஸ் பண்ண போறேன். இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு படிக்க போறேன், திரும்ப 3 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ண போறேன். இந்த கொஸ்டின்லாம் நம்ம வந்து ஒரு வாரமா ரிவைஸ் பண்ணாமலே வச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு எடுத்து ரிவைஸ் பண்ணலாம்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பர் கேலண்டர் போட்டு எழுதி வச்சிருக்கணும். சரியா? அடுத்து உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணு. பெரிய பிரச்சனை இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் அவனும் வந்து போட்டி போட்டுட்டு தெரியறான். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகமே எப்படி தெரியுமா இருக்கு? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுல தான் இருக்கே. அவங்களோட லைஃப் ஆம்பிஷனே உன்னை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணும் தான். இன்க்ளூடிங் இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும். இங்க இருக்கிற யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற முக்காவாசி கண்டென்ட் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக மட்டுமே தான் இருக்கு. இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படா இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படா இவனை தோக்கடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கு. அப்ப அதை தாண்டி ஒருத்தவன் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ யோசிச்சு பாரு, இன்னைக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணாதான் உன்னுடைய டுமாரோ நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றத ஓகே உன்னை லைக் ஃபோக்கஸ் பண்ண விடாம நிறைய விஷயம் தடுத்துட்டு இருக்குல்ல. அது வந்து உன்னுடைய இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், உன்னுடைய வாட்ஸ்ஆப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக்ல யாராவது யூஸ் பண்றீங்களான்னு தெரியல. அதெல்லாம் ஆதி காலத்துல அழிஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். டைனோசர்கள்லாம் பயன்படுத்ததா கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? மேபி சம் ஆஃப் யூ ஆர் அடிக்டட் இன் டு மொபைல் கேம்ஸு, அப்படி இல்லைனா வந்து பிசி கேம்ஸு, எக்ஸ்பாக்ஸு, பிளே ஸ்டேஷன், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை. சரியா? படிப்புக்குன்னு இருக்கிற நேரத்தை படிப்புக்காக மட்டுமே செலவிடு. நீ எல்லாத்தையும் பண்ணு, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு ஆரம்பத்தில் நான் ஹேபிட் 1 சொன்னல, அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னா இதுலேருந்து நீ தப்பிச்சிருவா. அது என்னன்னாலும் 2 மணி நேரம் படிப்புக்குன்னா படிப்புக்கு. அந்த நேரத்தில் நான் சும்மா கூட இருப்பேன், படிக்கலன்னா சும்மா கூட இருப்பேன். ஆனால் இதில் எதையுமே தொடமாட்டேன் ஆனியன் சார். ஃபோன் தொட மாட்டேன், கேம்ஸ் விளையாட மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ண மாட்டேன், எதுவுமே கிடையாது. ஆனால் சார் எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கு, நான் மெசேஜ் பண்ணலாமா? கூடாது. இந்த எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? அப்போ 50 மினிட்ஸ் ஓகே நீ படிக்கிற அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கும். அந்த 10 நிமிஷம் பிரேக்ல என்ன செய்ய போற? சும்மா இருக்க போற. தண்ணி குடி, சத்த நேரம் படுத்து தூங்கு, அண்ணாந்து விட்டத்தை பார்த்து சோகமா உட்காந்துரு, என்ன வேணா பண்ணு. ஆனா இதை எதையுமே பண்ணாது. புரியுதா? இதை எதையுமே பண்ணாது. அடுத்து வாரம் டெஸ்ட் எழுது. எவ்ரி வீக். அகெயின் இது வந்து ஏதோ புதுசா சொல்ல, ஏற்கனவே நான் சொன்ன கான்டெக்ஸ்டுக்கு தான் திரும்ப வரேன். என்னன்னா நீ டெஸ்ட் எழுதும்போது தான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஆன்சரை எழுதுற திறமை உனக்கு வரும். நிறைய பேருக்கு படிச்சிடுறோம், எழுதி கூட பார்த்துடுறோம், எக்ஸாம்ல ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இனஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கலன்னு அர்த்தம்.
அப்போது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே டெஸ்ட்டை எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு. எவ்ரி சிங்கிள் வீக் ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த ஒரு சப்ஜெக்டை நீயா டெஸ்ட் எழுது. இப்போ ஒரு டீச்சர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, ஹானஸ்டாக சொல்கிறேன், நீ பண்ணியிருக்க தப்ப ஒரு சில நேரத்தில் ஒரு டீச்சர் கண்டுபிடிக்க தவறி உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் உனக்கு தெரியும் ஒரு கொஸ்டினில் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு டீச்சர் கண்ணுக்கு தெரியாதது கூட நீயா கரெக்ஷன் பண்ணும்போது தெரியும். ஏன்னா எழுதந்தே நீ தானே இல்லை? ஹானஸ்டாக சொல்லு. நம்ம பேப்பரில் நமக்கு அப்பப்போ மார்க் 1-2 கம்மியாக போட்டாங்கன்னா டீச்சர்கிட்ட போய் நம்ம வந்து மார்க் கேட்போம். ஆனால் நமக்குமே ஒரு சில நேரத்தில் தெரியும் இந்த கொஸ்டின் நான் ஒழுங்காக எழுதலை, பட் எனக்கு டீச்சர் இதில் அதிகமாக தான் மார்க் போட்டிருக்காங்க, நான் ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன், டீச்சர் இதை கவனிக்காமல் டிக்கு போட்டாங்கன்னு தெரிஞ்ச நாட்களும் நமக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அது தப்புன்னு உனக்கு தெரியும். தப்புனா என்ன? நாங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய டீச்சர் உனக்குள்ளே இருக்கிற பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற அந்த இன்விஜிலேட்டர் இருக்கார் பாரு, அது எல்லாரை விட சூப்பர் ஸ்ட்ரிக்ட். நீயா டெஸ்ட் எழுதி நீயா கரெக்ஷன் பண்ணும்போது அந்த இன்விஜிலேட்டர் உன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, உன்னை திருத்துவாங்க. எல்லாரை விட பெட்டராக அவங்க தான் உன்னை சூப்பராக திருத்துவாங்க. சரியா? அப்போ உன்னுடைய மார்க் அதிகமாகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீ டெஸ்ட் எடுக்கிற அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதாந்து பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 1 மார்க்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு குவிஸ் காம்படிஷன் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். அப்சல்யூட்டாக ஃப்ரீ. யார் வேணால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரே விஷயம்தான், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ப்ரைஸ் வரும். ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸ் வரவங்க, ஒவ்வொரு குவிஸ்லையுமே ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸ் வர போகிறவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிஃப்ட் வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்க போகிறோம். அதுக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோ. இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா உனக்கு புக் இன்சைட் 1 மார்க்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யாராவது இன்னும் தீமனல் பேட்ச் சேரலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தீமனல் பேட்சில் சேருங்க. நம்ம தீமனல் பேட்ச்ன்றது ஒரு ஆன்லைன் சப்போர்ட் சிஸ்டம். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். கிளாஸஸ் 9, 10, 11, 12க்கு லைவ் கிளாஸஸ் டீச் பண்ணுறோம். நீ லைவ் இல்லை ரெக்கார்டட் 2 ஆப்ஷனில் எது வேணுமோ அதை வச்சு நீ படிச்சுக்கலாம். சரி, எனக்கு ஸ்கூலில் நடத்துகிற ஒரு சில விஷயங்கள்லாம் புரியல, ஓகே, நான் நினச்ச நேரத்தில் நான் நினச்ச கான்செப்ட் ஒன்று டக்குன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்துக்கு எனக்கு லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது உனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேட்சில் படித்த எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே கிண்டி கேம்பஸில் மட்டுமே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட 6 பேர் வந்து எங்களுக்கு 496 எடுத்துருந்தோம் போகிற வருஷம் 10th மட்டும். வி ஹேட் அ ஃபர்ஸ்ட் மார்க் கட் ஆஃப் 199.5. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் இந்த பேட்சாக தான் இருக்கும். அண்ட் இந்த பேட்சில் நீ சேரல அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், சம்டைம் இன் யுவர் ஃபியூச்சர் யூ மைட் ரெக்ரெட். அப்போயோ 2500 கட்டி இதில் சேர்ந்துருக்கலாம் போலே அப்படின்னு யூ வில் ரெக்ரெட். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் இதை சொல்கிறேன். தட்ஸ் த குவாலிட்டி வி கிவ் ஹியர். சரியா? ஸோ எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கண்டிப்பாக நம்மளோட தீமனல் பேட்சில் சேருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீமனல் பேட்சில் நீ சேர ஆசைப்படுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, 9th, 10th, 11th, 12th எல்லா பசங்களுக்குமே சொல்கிறேன், தீமனல் பேட்சில் சேர்றதுக்கான ஓகே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ இதில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது மட்டும் இல்லாமல் எல்லாமே லைவ் கிளாஸஸ் வச்சு உங்களுக்கு யூடியூப்லேயுமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உனக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் யூடியூப்பில் சொல்லி தரப்படும். எக்ஸாம் நேரத்தில், கடைசி நேரத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அனைத்தும் மேரத்தான் செஷன்ஸில் சொல்லி தரப்படும். ஓகே, ஸோ வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உனக்கே தெரியாத உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நாங்கள் தான் இருப்போம். சரியா? உனக்கு பிரச்சனைன்னு வரும்போதும் நாங்கள் தான், நீயே வேணான்னாலும் உனக்காக வந்து நிற்போம். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. பாய் பாய். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். மறக்காமல் குவிஸ் வந்துருங்க. எல்லாம் நைட்டு 9 மணிக்கு குவிஸ், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. சரியா? பாய்.